கடைசி நேர ட்விஸ்ட். சர்வே இறக்கிய இடி, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. எகிரி அடிக்கும் என்டிஏ, திணறும் திமுக. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு மாதம் கூட இல்லாத சூழலில் இப்போது ஓட் வைப், ஓட் டிராக்கர் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மிகப்பெரிய கூட்டணிகளை உருவாக்கி களத்தில் இறங்கியுள்ளன. ஓட் வைப், ஓட் டிராக்கர் கருத்து கணிப்பு முடிவுகள் பிரத்யேகமாக CNN நியூஸ் 18 தளத்தில் வெளியானது. இதில் திமுக கூட்டணிக்கு இந்த முறை 104 முதல் 114 இடங்கள் வரை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் அதிமுக கூட்டணிக்கு 115 முதல் 125 இடங்கள் வரை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 234 தொகுதிகள் உள்ள சூழலில் 117 இடங்களில் வெல்லும் கட்சி அல்லது கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும். முன்னதாக வெளியான IANS மேட்ரிக்ஸ் சர்வேயும் கிட்டத்தட்ட இதே முடிவுகளை குறிப்பிட்டிருந்தது. அதிமுக கூட்டணி 39 முதல் 40% வாக்குகள் மற்றும் 114 முதல் 127 இடங்களை பெறும் என்றும், திமுக கூட்டணி 37 முதல் 38% வாக்குகள் மற்றும் 104 முதல் 114 இடங்களை பெறும் என்றும் IANS மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் கூறியிருந்தது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தோல்விதான் திமுக அரசுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கோடிட்டு காட்டுகின்றன. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவையான அமைதியான சூழலை உறுதி செய்வதில் ஆளும் கட்சி போதிய கவனம் செலுத்தவில்லை என்ற பொதுமக்களின் ஆதங்கம் வாக்கு சதவீத சரிவில் எதிரொலிக்கிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரங்கேறிய திட்டமிடப்பட்ட கொலைகள், பட்ட பகலில் நடைபெறும் வழிபறிகள் மற்றும் சமூக விரோத கும்பல்களின் ஆதிக்கம் ஆகியவை சாமானிய மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வை விதைத்துள்ளன. சென்னை போன்ற முக்கிய நகரங்களிலேயே அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது காவல்துறையின் சுதந்திரமான செயல்பாட்டில் அரசியல் தலையீடு இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதும், குறிப்பாக போதைப்பொருள் புழக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இளைஞர்களிடையே ஊடுருவி இருப்பதும் திமுக அரசு மீதான கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக எழும் புகார்கள் அரசின் மீதான நம்பகத்தன்மையை வெகுவாக குறைத்துள்ளன. கள்ளச்சாராய மரணங்கள் போன்ற துயரச் சம்பவங்கள் நிர்வாக தோல்வியின் உச்சமாக பார்க்கப்படுகின்றன. உளவுத்துறையின் முன்கூட்டிய எச்சரிக்கைகளை சரியாக கையாளாததும், குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிட முடியும் என்ற துணிச்சலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு முக்கிய காரணங்களாக அடுக்கப்படுகின்றன.